வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வருதுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 50ங்க. ஒரு 1000 சதுரடி உள்கட்டுமானத்தில் கட்டப்பட்ட வீடு. ஒரு 3 சென்ட்டுங்க இடம் வந்து. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பரங்குன்றம் செங்குன்றம் நகர் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா அன்னை மீனாட்சி நகர் கோல்டன் சிட்டி 5வது தெருவில் இருக்குது இந்த வீடு. சரிங்களா? இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடுங்க. ஒரு 58 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள்ங்க, பேசிக்கலாங்க. விலை பேசிக்கலாம், விலை குறைச்சி பேசிக்கலாம். வீடு வந்து ஒண்டர்ஃபுல் லுக்காக இருக்குது. கார் பார்க்கிங்கோட வேறு லெவலில் இருக்குது. இன்னும் வீடு வந்து இன்னும் முழுமையாக ஃபினிஷ் ஆகலை. இருந்தாலும் வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு வந்துட்டோம். வாங்க, கார் பார்க்கிங் பாருங்கள். இந்த மாதிரி வருது. ஒரு 170 சதுரடியில் வரக்கூடிய கார் பார்க்கிங்க. நம்ம இன்னோவா காரை ஏற்றி பார்க் பண்ணலாங்க. அந்த மாதிரி வருது. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது. அப்படியே ஸ்டெப்ஸ் பூரா பாருங்கள், அழகாக டைல்லையும் அது கிரிப் டைல்லையும் போட்டிருக்காங்க. மிதிக்கிற இடம் கிரிப்பாக இருக்குங்க. இந்த இடம்லாம் கிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்துடுது. வீடு அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நல்லாயிருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டுங்க, நல்லாயிருக்கு. அப்படியே இந்த டோரை பார்த்துருவோம். அந்த கதவு பாருங்கள், இது வந்து நிலக்கதவு செட்டுங்க. இந்த மாதிரி வந்துடும். இது வந்து தேக்கு கதவு. ஏன்னா கதவு நிலை வந்து ரொம்ப அருமையாக போடுவாங்க. பட்ஜெட் கூட இல்லை வீடு பட்ஜெட்டு. அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ரேகையெல்லாம். இது பாலிஷ் பண்ணியிருக்காங்க, மெலமன் பாலிஷு. வேறு லெவல் லுக்காக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கா? இதை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. இந்த மாதிரி வரும் நிலக்கதவு செட்டு. தேக்கு மரக்கதவு இதுக்கெல்லாம் வந்து அப்படியே செட்டாகவே வாங்கி மாட்டுவாங்க. நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக போயிடுவோம். பாருங்கள், ஹால் பாருங்கள். ஹாலை பாருங்களேன், நல்ல ஸ்பேசியஸ் ஹாலுங்க. இது வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு 225 சதுரடி வரக்கூடிய ஹாலு. அப்படியே மேலையெல்லாம் பாருங்கள், பால் சீலிங் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே எல்இடி ஒர்க்குங்க. ஃபுல்லாக எல்இடி ஒர்க்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருதுங்க வீடு. ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் வீடு. இப்போ இது வந்து உங்களுக்கு டிவி ஷோகேஸு, பூஜா ரூமு இந்த மாதிரி வருது. பூஜா ரூமு இந்த இது இடது பக்கம் இருக்கிறது பூஜா ரூமு. இது வந்து உங்களுக்கு பூஜா ரூமுங்க. இந்த கபோர்டு வந்து பூஜா ரூமு. இது வந்து டிவி ஷோகேஸுங்க. இந்த மாதிரி வந்துடுது. இந்த இங்கே எல்இடி இதோடு கொடுத்துருக்கீங்களே, இது என்னதுண்ணே? டிசைன் வருது. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து எல்இடி ஒர்க்கு இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன், தெரியுதுங்களா? இது ஒரு டிசைன் வருதான். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்டு மாதிரி இதில் வந்து ஒரு டிசைன் வரப்போ இது பின்னாடி அந்த பேக்ரவுண்டில், அந்த டிசைன் பேக்ரவுண்டில் இந்த லைட் எரியும். ஓகே, அதை ஆஃப் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒர்க்குக்காக அது இது பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ஃபினிஷ் ஆனோடனே பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 100 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. வீடு வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 20ங்க இந்த வீடு. மேலே என்ன பார்த்தீங்களா? ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா? கபோர்டும் இருக்குது, சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்துடுது உள்ளே அட்டாச்சாக. இதுலேயே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான கண்ணாடியே அந்த பீரோவிலே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துடுது. இது வந்து ஒரு வெண்டிலேஷன் ஏரியாங்க. மேலேருந்து காற்றோட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காற்று வரும், வெளிச்சம் வரும், மழை தண்ணி உள்ளே வராது. அந்த மாதிரி இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த வந்து இது வாஷிங் மிஷினுக்காக இந்த குழாய் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது பவர் கனெக்ஷனு, அதில் இது பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட்லெட்டு இந்த இருக்குது. இது வழியாக அந்த தண்ணி பூராமே, கழிவு தண்ணி பூரா இந்த இதில் ஓடிடும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு 120 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. ஆமாம், பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸ் கிச்சன் பாருங்கள். மாடுலர் கிச்சன் தாங்க, எல்லாம் மாடுலர் கிச்சன் அருமையாக இருக்குது.
இதில் வந்து உங்களுக்கு சிம்னி, மாடுலர் சிம்னி வந்துடும். இந்த இடத்துல அந்த இது புகை வெளியில் போகிறதுக்கு அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க, அதில் மாட்டிக்கலாம். சரிங்களா? மாடுலர் கிச்சன். டைனிங் வந்து இதில் இது பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் அந்த வாஷ் பேஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் இருக்குது. செட்டு வந்து அருமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இப்படி வந்துடுது. மேல் எல்லாமே கபோர்ட் செட்டு கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வருதுங்க. பாருங்கள், இந்த இடத்துல டைனிங் ஹால் வந்துடுங்க. சைடில் வந்து வீட்டுக்கு சைடில் வந்து 1.5 அடி இடம் கொடுத்துருக்காங்க. அது அந்த ஜன்னல். இந்த இடத்துல டைனிங் ஹால் வந்துடும். இந்த டைனிங் டேபிள் இந்த இடத்துல இங்களுக்குள்ள சாப்பிட்டுக்கிறதுக்கு, சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்குறாங்க, வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 130 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸ் பெட்ரூமு. ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இது எதிர்த்தாப்பில் இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் டேபிள், மேலே இருக்கிறது கபோர்டு செட்டு. எல்லாமே லாஃப்ட் கபோர்டுங்க. அது நல்ல பெரிய லாஃப்ட்டு, நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதா? கேமரா தெரியுதா? அந்த மாதிரி இருக்குங்க. இதில் வந்து அட்டாச்சாக வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட். நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வருதுங்க இந்த பெட்ரூமு. பாருங்கள், இந்த வீடு ரொம்ப அருமையான வீடு. நல்லா இருக்குது, நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி மாடிக்கு போய் பார்த்துருவோம். மாடியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்ல டைலையும் அந்த இதுவும் கிரிப் டைலும் மிங்கிள் பண்ணி ஒரு டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மாடியில் ஒரு எம்எஸ் கேட்டு போட்டிருக்காங்க. நல்ல பெரிய மாடிங்க. தண்ணி நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில். நல்ல தண்ணி, நல்ல பெரிய மாடி. ஒரு விசேஷம் ஃபங்க்ஷனே வைக்கலாம், பந்தி வைக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. தட்டோடு நல்லா அருமையாக வச்சு பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், பச்சை பசேர்னு இருக்குது ஏரியா. அப்படியே காலையில் எழுந்திரிச்சோம்னா இந்த வீட்டில் நம்ம பார்க்குறது இந்த பசுமலை தாங்க. பசுமையான மலைன்றதுனால தாங்க அது பேர் பசுமலைன்னு பேர் வந்துச்சு. பாருங்களேன், நல்லா தெரியுதா? மலையினுடைய அடிவாரம் தாங்க வீடு. சரிங்களா? இது கேமராவில் ஜூம் பண்ணால் ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த வீடு நேரில் வந்து பாருங்கள், அது எவ்வளோ பக்கத்தில் அந்த மலை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நேரில் வாங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி பாதைங்க முன்னாடி ரோடு. அதெல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன். தியாகராஜர் காலேஜுக்கு ரொம்ப 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 நியரஸ்ட்டாக இருக்குது இந்த வீடு. 25 அடி ரோடு இந்த மாதிரி வருது. பாருங்கள், ஏரியா ரொம்ப டீசெண்ட் ஏரியாங்க. பார்த்தீங்களா? வீடுகள்லாம் இப்படி தான் வருது. ஏரியா ரொம்ப அருமையாக இருக்குது. அழகான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மலையெல்லாம் நல்லா தெரியுது. சரிங்களா? அந்த பசுமலை நல்லா தெரியுது. வீடு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா? கோல்டன் சிட்டி, ஆனால் கோல்டன் சிட்டியா? கோல்டன் சிட்டி 5வது தெருவில் இருக்குது இந்த வீடு. சரிங்களா? நேரில் வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன். நேரில் வாங்க, காண்டாக்ட் பண்ணி நல்லபடியாக பேசிக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.